அனைவருக்கும் உங்கள் ஆசிரியை ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு அறிவியல்ல அலகு 2 விலங்குகளின் வாழ்க்கை, வேறு சூழலில் வாழும் விலங்குகளின் வாழ்க்கை முறையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது பகுதி 1. கற்றல் நோக்கங்கள். விலங்குகளின் பல்வேறு வாழிடங்களை வேறுபடுத்தி அறிதல். இப்போ விலங்குகள் அது எங்கெங்கெல்லாம் வாழுது, அது நிலத்துலேயும் வாழும், நீர்லேயும் வாழும், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பாடம் போகிறதுக்கு முன்னாடி ஆயத்த செயல்பாடு உங்களை ஆயத்தப்படுத்தணும். இந்த படத்தில் பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை பயன்படுத்தி விலங்குகளை அடையாளம் கண்டு அவற்றின் பெயர்களை எழுதுக. எவ்வளோ அழகாக இருக்குது படம் பார்த்தீங்களா? இது என்ன படம்? நத்தை, கிளி, முதலை, தும்பி, புலி, மீன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படம் கொடுத்துட்டாங்க. அந்த குறிப்புகள் கீழே கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம என்ன விலங்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாமா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், இறக்கை உள்ளதா? இறக்கை உள்ளதா? ஆம். அந்த ஆம் அப்படின்னா அதுக்கு என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? இறகுகள் உள்ளனவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இறகுகள் எதுக்கு இருக்கு? இந்த படத்தில் பாருங்க, கிளி. அப்போ இங்கே என்ன எழுதணும்? கிளி. இறகுகள் உள்ளனவா? இல்லை. அப்போ என்ன இங்கே எழுதணும்? எதுக்கு? தும்பி எங்கே இருக்கு பாருங்க, இதுக்கு ரெக்கை தான் இருக்கு, இறகுகள் கிடையாது, அதனால் தும்பி. அடுத்தது பாருங்க, இறக்கை உள்ளதா? இல்லை. இப்போ இல்லைன்றதுக்குரிய பதில் என்ன கீழே கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா? ரோமம் உள்ளதா? ஆம்னா இந்த இடத்துல என்ன எழுதணும்? புலி. ரோமம் உள்ளதா? இல்லை. அடுத்து ஒரு க்ளூ கொடுக்குறாங்க பாரு, ஓடு உள்ளதா? ஆம். ஓடு இருந்ததுன்னா அது எது சொல்லுங்க பார்க்கலாம்? ஓடு எதுக்கு இருக்கு? நத்தை. அதை எடுத்து எழுதணும். ஓடு உள்ளதா? இல்லை. துடுப்பு உள்ளதா? துடுப்பு உள்ளதா? ஆம். துடுப்பு உள்ளதா? எதுக்கு துடுப்பு இருக்கும்? மீன். துடுப்பு உள்ளதா? இல்லை. அது என்னது? முதலை. இதை உங்களுக்கு உற்சாகப்படுத்தணும் இந்த படத்து மூலமான்றதுக்காக இது கொடுத்துருக்காங்க. அடுத்தது போகலாமா? ரோமன் லெட்டர் 1. பல்வேறு சுற்றுச்சூழலில் வாழும் விலங்குகள். இந்த பூமியில் பல்வேறு சூழலில் வாழக்கூடிய விலங்குகள், அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். இப்புவியானது லட்சக்கணக்கான விலங்குகள் வாழ இடத்தை அளிக்கிறது. இந்த பூமியில் பார்த்தோன்னா லட்சக்கணக்கான விலங்குகள் இருக்குது. அது வாழ்கிறதுக்குன்னு பூமி ஒரு இடத்த கொடுத்துருக்கு. ஓர் உயிரினம் வாழும் இடமே அதன் வாழிடம் எனப்படும். ஒவ்வொரு உயிரினம் ஒரு வாழக்கூடியதற்குரிய ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு பேர் வாழிடம் பேரு. ஒரு உயிரினம் உயிர் வாழ அடிப்படை தேவைகளான உணவு, நீர், இருப்பிடம் மற்றும் இனப்பெருக்கத்திற்கு ஏதுவான சூழல் போன்றவை அதன் வாழிடத்தில் காணப்படுகிறது. இப்போ வாழிடம், ஒரு உயிர் இருக்கு. அந்த உயிர் வாழறதுக்கு அடிப்படை தேவை என்னென்ன? உணவு, நீர், அது தங்கக்கூடியதற்குரிய இருப்பிடம், அப்புறம் அதுக்கு அதனுடைய இனத்தை பெருக்குவதற்கான சூழல். இதெல்லாம் இருந்தாதான் அதுதான் அது வாழிடம். அந்த வாழிடத்தில் இருக்கணும். இதெல்லாமே இந்த நான்கும் இந்த நான்கும் அந்த வாழிடத்தில் காணப்படுகிறது. வாழிடமானது மிகப்பெரிய காடாகவோ சிறிய இலையாகவோ இருக்கலாம். வாழிடம் சொன்னேன், அது ஒரு பெரிய காடாகவும் இருக்கலாம், மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய இலையாக கூட இருக்கலாம். ஒவ்வொரு விலங்கும் வெவ்வேறு சூழ்நிலையில் வாழ்கிறது. இப்போ ஒவ்வொரு விலங்கு எல்லாம் ஒரே இடத்துலையா வாழுது? அது சூழ்நிலைக்கேற்ப அது தன்னுடைய வாழிடத்தை அமைச்சிக்குது. இப்போ எடுத்துக்காட்டாக திமிங்கிலம் கடலிலும், அதுக்கு பேர் நீர் வாழிடம் பேரு. நரி காட்டிலும் நில வாழிடம் வாழ்கின்றன. திமிங்கிலம் எங்கே வாழும்? கடல்ல. அப்போ கடலில் வாழக்கூடியதுக்கெல்லாம் நீர் வாழிடம் பேரு. நரி எங்கே வாழும்? நிலத்தில், காட்டில். அது என்னது? நில வாழிடம்.
இது நீங்கள் நில வாழிடம் நீர் வாழிடம் அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ நில வாழிடம், நிலத்தில் வாழும் விலங்குகள் நில வாழ்வன எனப்படும். நிலத்தில் வாழும் விலங்குகள் நில வாழ்வன எனப்படும். இப்போ நிலத்தில் வாழக்கூடிய விலங்குகள் அது உயிரிகளாகவும் இருக்கலாம், மனிதர்களாகவும் இருக்கலாம். என்னென்ன உயிரினங்கள் வாழுது? மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் எல்லாமே நிலத்தில் வாழக்கூடியது. எடுத்துக்காட்டாக எறும்பு, பூனை, சிங்கம் இதெல்லாமே நிலத்தில் வாழக்கூடியது. சில நில வாழிடங்கள் பின்வருமாறு. இப்போ நில வாழிடம் சொன்னேன், அது நிலம்னா அது வீட்டு விலங்குகளாகவும் இருக்கலாம், காட்டு விலங்குகளாகவும் இருக்கலாம். அதாவது எந்தெந்த இடத்துல வாழுதுன்றதை பற்றி நம்ம பார்க்கலாமா? இங்கே பாருங்க, சமவெளி காடு ரெண்டா பிரிச்சிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க சமவெளி. சமவெளிலாம் இது மாதிரி இடம், இயற்கை சூழ்ந்த இடம். இதில் மனிதர்களும் வாழலாம். இங்கே பாருங்க என்னென்ன விலங்குகள்லாம் அழகாக இருக்கா பாருங்க. எலி, பசு, ஒட்டகம், கோழி போன்றவை சமவெளியை வாழிடமாக கொண்டுள்ளன. இதெல்லாம் சமவெளியில் வாழக்கூடியதாக இருக்கு. இன்னும் உங்களுக்கு வேற தெரிந்த விலங்குகள் கூட இருந்தால் கூட நம்ம சொல்லலாம். காடு, காடு பார்த்தீங்களா, தண்ணி வருது, மரங்கள் நிறைந்து இருக்குது, அதுதான் காடு. மான், நரி, கரடி, காட்டெருமை போன்றவை காடுகளை வாழிடமாக கொண்டுள்ளன. நம்ம வீட்டு விலங்குகள், காட்டு விலங்குகள் படித்தோமா இல்லையா? அப்போ வீட்டு விலங்குகள் எல்லாமே சமவெளியில் வாழக்கூடியது. இப்போ காட்டில் என்ன பார்த்தீங்கன்னா மான் இருக்கும், நரி இருக்கும், கரடி இருக்கும், காட்டெருமை இருக்கும், சிங்கம் இருக்கும், புலி இருக்கும். என்னெல்லா விலங்குகளும் காட்டில் வாழக்கூடியது. அப்போ நில வாழிடம் அப்படின்னா சமவெளி, காடு. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அங்கே வாழும் விலங்குகளை இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நீர் வாழிடம், தண்ணியில் வாழக்கூடியது. நீரில் வாழும் உயிரினங்கள் நீர் வாழ்வன எனப்படும். தண்ணியில் வாழக்கூடியது எல்லாமே நீர் வாழிடம் பேர். எடுத்துக்காட்டு சொல்லலாமா? மீன், டால்ஃபின், நண்டு. இப்போ நீர் வாழிடம் இரு வகைப்படும். இப்போ நிலத்துக்கு சொன்ன மாதிரி நீருக்கு 2 வகையாக பிரிக்கிறோம். நன்னீர் வாழிடம், உவர்நீர் வாழிடம். நன்னீர் வாழிடம்னா நல்ல தண்ணி இருக்கக்கூடிய இடம் நன்னீர் வாழிடம். அங்கே வாழக்கூடிய உயிரினங்கள். உவர்நீர் வாழிடம்னா உப்பு நீரில் வாழக்கூடிய உயிரினங்கள். உங்களுக்கு தெரியுமா, உலக விலங்குகள் தினம் அக்டோபர் 4 அன்று கொண்டாடப்படுகிறது. இப்போ உலகத்தில் உள்ள விலங்குகளை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக உலக விலங்குகள் தினம் அக்டோபர் 4ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுறாங்க. இது தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்க, நன்னீர் வாழிடம். இதுதான் குளம், ஏரி, ஆறு போன்றவை நன்னீர் வாழிடங்கள் ஆகும். இப்போ குளம், ஏரி, ஆறு இதிலெல்லாம் மழை பெஞ்சு தண்ணி வருதா இல்லையா? அப்போ நல்ல தண்ணி தானே அதில் இருக்கும். அவையெல்லாம் நன்னீர் வாழிடம்னு பேர். இவற்றில் பல வகையான மீன்கள், ஆமைகள், நன்னீர் மட்டிகள், நண்டுகள் போன்றவை வாழ்கின்றன. இங்கே பாரு, தவளை கூட இருக்கு பார்த்தீங்களா? எல்லா விலங்குகளும் இதில் வாழ. அடுத்தது உவர்நீர் வாழிடம், உப்பு தண்ணியில் வாழக்கூடியது. உப்பு தண்ணினா என்னது? கடலில் தானே, பெருங்கடலில் தானே உப்பு தண்ணி இருக்கும். அங்கே என்னென்ன விலங்குகள் வாழுதுன்னு பார்க்கலாமா? கடல்களும் பெருங்கடல்களும் உவர்நீர் வாழிடங்கள். இந்த கடல், பெருங்கடல் உப்பு தண்ணி உள்ள வாழிடம். இவற்றில் சுறா மீன், ஜெல்லி மீன், கடற்பாம்புகள், நட்சத்திர மீன்கள் எல்லாம் இருக்கு பாருங்க இந்த படத்துல. கடற்குதிரை கூட இருக்கு பாருங்க, நட்சத்திர மீன், இது என்ன சுறா மீன். எல்லா விலங்குகளும் இந்த உவர்நீரில் இருக்குது. எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தியா நீல கலர்ல படம். நமக்கு ஒரு செயல்பாடு, நீர் வாழ்வன மற்றும் நில வாழ்வனவற்றின் பெயர்களை அவற்றிற்குரிய வாழிடத்துடன் இணைக்க. இது நீர் வாழ்வன. அடுத்தது பாருங்க, இது நில வாழ்வன. இப்போ படத்தில் பார்த்தீங்கன்னா பன்றி அப்படின்னா எங்கே வாழும்? நிலம், நில வாழ்வன. நன்னீர்மட்டி நீர் வாழ்வன. மான் நில வாழ்வன. நட்சத்திர மீன் நீர் வாழ்வன. நாய் நில வாழ்வன. திமிங்கிலம் நீர் வாழ்வன. தவளைன்னு எடுத்தனா நீரிலும் வாழும்
நிலத்திலும் வாழும். அதை மறக்காதீங்க. அதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா இரு வாழ்விகள்னு பேர். 2 இடத்துலையும் வாழக்கூடியது. புலி நிலத்தில் வாழக்கூடியது, குரங்கு நில வாழ்வன, நண்டு நீர் வாழ்வன, ஒட்டகம் நில வாழ்வன, குதிரை நில வாழ்வன, கடற்குதிரை நீர் வாழ்வன, சிங்கம் நில வாழ்வன, யானை நில வாழ்வன, காகம் நில வாழ்வன. அப்போ நிலத்தில் எது வாழக்கூடியது, நீரில் எது வாழக்கூடியதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்தது போலாமா? உதவி செய்வோம். ஓர் ஊரில் இயங்கி வந்த உயிரியல் பூங்காவை திடீரென சில காரணங்களால் மூட முடிவு செய்தனர். எனவே அங்கிருந்த விலங்குகளை அவற்றின் வாழிடத்தில் சேர்க்க முடிவு செய்தனர். அவர்கள் எந்த விலங்கை எந்த வாழிடத்தில் சேர்த்திருப்பர்? உங்கள் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஊருக்கு பக்கத்தில் அங்கே உயிரியல் பூங்கா ஜூ ஒன்று இருந்தது. சில காரணங்கள்னால அந்த பூங்காவை மூடிட்டாங்க. அப்போ அங்கெல்லாம் விலங்குகள் இருக்கும் தானே. அந்த விலங்குகளை அதனுடைய வாழிடம் எந்தெந்த விலங்குகள் எந்தெந்த வாழிடத்தில் வாழுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதை அந்த வாழிடத்தில் சேர்க்கறதுக்கு முடிவு செஞ்சாங்க. அப்போ எந்த விலங்கு எந்த வாழிடத்தில் சேர்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறது. இதில் படிக்கிறேன் பாருங்கள். புலி, நண்டு, வான்கோழி, ஒட்டகச்சிவிங்கி, பூனை, மீன், கரடி, கழுதை, ஒட்டகம், காகம், வரிக்குதிரை, வாத்து, யானை, ஆமை, பன்றி, மயில், சிங்கம். இங்கே கீழே 3 காலம் கொடுத்துருக்காங்க. ஒன்று சமவெளி, காடு, குளம். எந்தெந்த விலங்குகள் எந்தெந்த இடத்துல போய் சேர்க்கணுன்றதை சொல்லி நம்ம உதவி செய்வோமா? பாருங்கள். சமவெளி. இப்போ முதல்ல பாருங்கள், புலின்னு எடுத்தோம். புலி எங்கே இருக்கும்? காடு. நண்டு குளம், வான்கோழி சமவெளி, ஒட்டகச்சிவிங்கி காடு, பூனை சமவெளி, மீன் குளம், கரடி காடு, கழுதை சமவெளி, ஒட்டகம் காடு, காகம் சமவெளி, வரிக்குதிரை காடு, வாத்து குளம், யானை காடு, ஆமை குளம், பன்றி சமவெளி, மயில் காடு, சிங்கம் காடு. இப்போ நான் இந்த மாதிரி போட்டேன்னா அதை எடுத்து நான் சொன்னதை நீங்கள் அது என்னென்ன இருக்கோ இந்த 3 காலத்துலேயும் நீங்கள் போடணும். இப்போ உதவி செஞ்சிட்டிங்களா? எந்தெந்த விலங்கு எந்தெந்த இடத்துல வாழிடணும்னு சொல்லி நம்ம உதவி செஞ்சுட்டு தானே. அடுத்தது போகலாமா? கண்டுபிடிப்போம். வாழிடத்தின் அடிப்படையில் பொருந்தாத ஒன்றை வட்டமிடுக. இங்கே விலங்குகள் பேர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பொருந்தாததை நம்ம வட்டம் போடணும். 1 சிங்கம், யானை, குரங்கு, திமிங்கிலம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிலத்தில் வாழக்கூடியது. திமிங்கிலம் நீரில் வாழக்கூடியது. அப்போ பொருந்தாதது என்னது? திமிங்கிலம். 2 சுறாமீன், நாய், ஜெல்லி மீன், நட்சத்திர மீன். இந்த மீன் இனங்கள்லாம் நீரில் வாழக்கூடியது. நாய் நிலத்தில் வாழக்கூடியது. அப்போ நாய்க்கு வட்டம் போடணும். கொடுக்கப்பட்ட குறிப்புகளுக்கு உரிய விலங்கின் பெயரை எடுத்து எழுதுக. பென்குயின், திமிங்கிலம், ஆக்டோபஸ், வாத்து. இப்போ ஒரு குறிப்பு கொடுத்துட்டாங்க, படமும் கொடுத்துட்டாங்க. அதுக்குரிய பொருத்தமான அந்த விலங்கினுடைய பெயரை நம்ம எழுதணும். 8 கைகளை கொண்டவன், கடலிலே வாழ்பவன். இந்த படத்தை பாருங்க. யார் இது சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது? ஆக்டோபஸ். அதை எடுத்து எழுது. பறக்க முடியாதவன், ஆனால் நன்றாக நீந்துபவன். பென்குயின். பாருங்க படத்தை பாருங்க. அது என்ன அழகா சிரிக்குது பாருங்க. அடுத்தது கடலில் வாழ்வனவற்றில் மிக பெரியவன். பாருங்க கடல்ல. திமிங்கிலம். அடுத்தது பாருங்க. இது என்னது? இது வாத்து. நீர்ப்பறவை. எது? வாத்து. அதை எடுத்து இங்கே எழுதணும். அதுக்கு பொருத்தமான பெயரை எழுதிட்டீங்களா? நீரில் வாழும் உயிரினங்களுக்கு மட்டும் வண்ணம் தீட்டுக. உங்களுக்கு வண்ணம் தீட்டுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் தானே. இந்த வண்ணம் தீட்டுறதுன்றது நீங்கள் அந்த நீரில் எந்தெந்த விலங்கு வாழுதோ அதுக்கு மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சு அதுக்கு வண்ணம் தீட்டுங்க. இது யாரோட வேலை? வண்ணம் தீட்டுதல் உங்களோட வேலை. எது நீரில் வாழக்கூடியதோ அதுக்கு அழகான பொருத்தமான வண்ணத்தை நீங்கள் வண்ணம் தீட்டுக.
மேலும் அறிவோம். மரத்தில் வாழ்வன. மரத்தில் என்ன இருக்கு பாருங்க, எது? குரங்குகள். பாருங்க, இதுக்கு மரத்தில் வாழக்கூடியதுனால இதுக்கு மரத்தில் வாழ்வனன்னு பேரு. குரங்கு, அணில் போன்ற விலங்குகள் மரங்களில் வாழ்கின்றன. எனவே இவை மரத்தில் வாழ்வன எனப்படும். மரம்னாவே குரங்கு, அணில் வாழுமா இல்லையா? அதுதான். அடுத்தது பாருங்க, பறவைகள். பறக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் பறவைகள். காகம், பருந்து போன்றவை பறக்கக்கூடியவை. இவை பறவைகள் எனப்படும். காகம் பத்தியா பறந்து போகுது பத்தியா? இதுக்கெல்லாம் என்ன பேரு? பறவைகள். இரு வாழ்விகள். நான் முன்னாடி சொன்னேனா இல்லையா? அதுதான். நிலத்திலும் வாழும், நீரிலும் வாழும். தேரை, தவளை போன்றவை நீரிலும் நிலத்திலும் வாழ்கின்றன. எனவே இவை இரு வாழ்விகள் எனப்படும். தவளையும் தேரைன்றது தவளை மாதிரியே இருக்கும், ஒரு ப்ரௌன் கலர்ல மாதிரி இருக்கும். இதுதான் இரு வாழ்விகள். அடுத்தது பாருங்க, இணைப்பு. விலங்குகளை அவற்றின் வாழிடத்துடன் இணைக்க. இப்ப பாத்தீங்கன்னா விலங்குகள் ரெண்டு பக்கமும் கொடுத்துருக்காங்க. அதோட வாழிடத்தோட நம்ம இணைக்கணும். இங்க பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இது என்னது? பென்குயின். இப்போ முதல்ல இதை படிச்சிடுறேன். காடுகள், துருவப்பகுதி, உவர்நீர், நன்னீர், பாலைவனம். இங்கே பாருங்க, பென்குயின். பென்குயின் எங்கே இருக்கும்? துருவப்பகுதி, பனி இருக்கிற இடத்துல தான் இருக்கும். இது எறும்பு தின்னி. எறும்பு தின்னி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா காடுகளில் தான் இருக்கும். முதலை நன்னீரில் இருக்கும். அடுத்தது ஒட்டகம், பாலைவனம். ஷார்க் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கே இருக்கும் அப்படின்னா உவர்நீர். அடுத்தது பாருங்க, இது என்னது? பனிக்கரடி. பனிக்கரடி பார்த்தீங்கன்னா துருவ பகுதியில், இந்த பனி நிறைந்த பகுதியில் தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது என்னது? திமிங்கிலம். இது சுறா மீன், இது திமிங்கிலம். இதுவும் உவர்நீரில் இருக்கும். சிங்கம் காடுகளில் இருக்கும். பருந்து எங்கே இருக்கும்? பாலைவனம். அடுத்தது தவளை, நன்னீரில் இருக்கும். இப்போ அதனுடைய வாழிடத்தை நமக்கு சேர்த்துட்டோமா? அடுத்தது போல. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இரண்டு பக்கமும் விலங்குகள் கொடுத்துட்டாங்க. அதனுடைய வீட்டோட நம்ம இணைக்கணும். அதனுடைய வாழிடம் என்ன? அதனுடைய வீடு. அது எந்த இடத்துல வாழுதோ அதோட நம்ம இணைக்கலாமா? இங்கே படிக்கிறேன் பாருங்க. தேனி, சிலந்தி, சிங்கம், மீன், பறவை, மண்புழு. இப்போ பார்த்துட்டுமா? இப்போ பாருங்க, இப்போ தேனி அப்படின்னா எங்கே இருக்கும்? தேனி எங்கே இருக்கும்? தேன் கூடு. சிலந்தி வலை. சிங்கம் குகை, காட்டில் உள்ள குகை. மீன் குளம், ஏரி, அதில் நீரில் இருக்கும். அடுத்தது பறவை மரத்தில் உள்ள கூடுல இருக்கும். அடுத்தது பாருங்க, மண்புழு. மண்புழு மண்ணுக்கு அடியில் இருக்கும், இந்த மாதிரி மண்ணில் இருக்கும். அப்போ எந்தெந்த விலங்குகள் அது வாழக்கூடிய வீட்டோட நம்ம இணைச்சிட்டோமா இல்லையா? அப்போ இதோட இந்த வகுப்பு முடிஞ்சது. அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். நன்றி.